நடக்கிறீங்களா ஓடுறீங்களா? என்னங்க புரியலையா? மறுமையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசும்போது அவன் பயன்படுத்துகிற வார்த்தைகளை கவனிச்சிருக்கீங்களா? ஜும்மா தொழுகையின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், உங்கள் இறைவனின் மன்னிப்பை நோக்கி முந்துங்கள், சுவனத்திற்காக போட்டியிடுங்கள். ஆனால் அல்லாஹ் துனியாவை பற்றி எப்படி பேசுகிறான் தெரியுமா? பூமியின் பாதைகளில் நடந்து செல்லுங்கள், பூமியில் பரவி சென்று அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள். நடந்து செல்லுங்கள், பரவி செல்லுங்கள், ஒரு அவசரமும் இல்லை. அல்லாஹ்வினுடைய பார்வையில் விரைவது, போட்டியிடுவது, அவசரப்படுவது எதுக்கு இருக்கணும் தெரியுமா? துனியாவுக்கா மறுமைக்கா? மறுமைக்கு தான். நாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? துன்யாவை நோக்கி போட்டி போட்டு கொண்டு ஓடுறோமா? மறுமை விஷயத்தில் நிதானமாக நடக்கிறோமா அப்படின்னு நம்மளை நாமளே இந்த தருணத்தில் கேட்டு பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டும் கேளிக்கையுமே தவிர வேறில்லை. தக்குவா உடையவர்களுக்கு மறுமையின் வீடே மிக சிறந்தது. நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் தக்குவா உடையவர்களில் ஒருவராக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எதற்கு முன்னுரிமை அளிக்கணும் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மறுமையை நோக்கி போட்டி போட்டு கொண்டு விரைந்து செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரியட்டும். ஆமீன்.